அறுவை சிகிச்சையின்றி லேசர் கருவி மூலம் சிறுநீரக கற்களை கரைக்கும் அதிநவீன சிகிச்சை முறை ராஜீவ் அரசு பொது மருத்துவமனை அறிமுகப்படுத்தியுள்ளது. சென்னை ராஜீவ் அரசு பொது மருத்துவமனையில் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு அறுவை சிகிச்சையின்றி சிறு துளையிட்டு அதிர்வலை மூலம் சிறுநீரக கற்கள் அகற்றப்பட்டு வந்தன. இந்நிலையில் இதை மேம்படுத்தும் வகையில் அறுவை சிகிச்சையின்றி ஹோல்மியம் லேசர் கருவி மூலம் பெரிய மற்றும் சிறிய சிறுநீரக கற்களை கரைக்கும் கருவிகள் 80 லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்டுள்ளது. முதல்வரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ஈட்டிய தொகையிலிருந்து இக்கருவி வாங்கப்பட்டுள்ளது. இக்கருவியின் செயல்பாட்டை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வியாழனன்று துவக்கி வைத்தார். இக்கருவி மூலம் சிகிச்சை அளிக்கும் போது இரத்தப்போக்கு வீணாவது தடுக்கப்படுவதுடன் துல்லியமாக பெரிய சிறுநீரக கற்களையும் கரைக்க முடியும் என்றும் மருத்துவர்கள் கூறினர். இது முக்கியமா என்னன்னா, சர்ஜரி இல்லாம, அதாவது அறுவை சிகிச்சை இல்லாமல் ஒரு பெரிய கல்லை, கிட்னியில் இருக்கும் ஒரு பெரிய கல்லை உடைத்து எறியக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த இந்த ஹோல்மியம் லேசர் கருவியை வாங்கப்பட்டு இப்போது இங்கே தமிழ்நாட்டில் உள்ள அம்மாவின் அரசு ஏழை எளிய மக்களுக்கு எட்டாத காயாக இருந்த இந்த சிகிச்சை முறையை ஏழை எளிய மக்களுக்கு இன்று அளித்துள்ளார்கள். 80 லட்சம் ரூபாய் நிதியிலிருந்து 3 அதிநவீன கருவிகள் வாங்கப்பட்டுள்ளன. அதில் ஹோல்மியம் யாக் லேசர் என்ற ஒரு கருவி சிறுநீரகத்தில் உள்ள கற்களை அறுவை சிகிச்சை இல்லாமல் சிறுநீரக குழாய் வழியாகவே அந்த லேசரை செலுத்தி இந்த சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்களை முழுவதுமாக சிறு சிறு துகள்களாக உடைத்து கரைத்து வெளியே எடுத்து விடலாம். அது இரண்டாவது சியாம் கருவி. இது இந்த சிறுநீரகத்தில் உள்ள கற்களை கண்டறிவதற்கு மிக உபயோகமாக உள்ளது. சியாம் என்பது ஒரு சர்ஜனுக்கு தேர்ட் ஐ, மூன்றாவது கண். சியாம் இல்லாமல் நம்ம மற்ற அறுவை சிகிச்சைகள் செய்ய முடியாது. அதுபோல ஹார்மோனிக் ஸ்கால்பல், அதிகமான ரத்தம் வேஸ்ட் இல்லாம செய்யக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சைக்கு தேவையான ஒரு உபகரணம். சிறுநீரக பாதிப்பால் ஆண்டுக்கு 1200க்கும் மேற்பட்டோர் அதிர்வலை சிகிச்சை பெற அரசு பொது மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றனர். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் சென்னை ராஜீவ் அரசு பொது மருத்துவமனையில் ஒலி அதிர்வலை மூலம் சிறுநீர் குழாயில் தேங்கிய கல்லை கரைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.